குலத்து அன்னையே, அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நாடத்தமிழே, நாட்டித்தமிழே, மானே, மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே, தமிழன்னை, உன்னை வணங்கி ஐயன் வள்ளுவரை வணங்கி அவையோருக்கு சொல்கிறேன் எனது பணிவான வணக்கத்தை. இன்றும் நமது பள்ளியின் ஆண்டு விழா. இந்த இனிய நாளில் நான் உங்களுடன் உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனது தலைப்பு கல்வி. படிப்படி என்று தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கும் பெற்றோர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்பது பொன்மொழி. படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சென்னும் நேரத்திலும் கிரேக்க நாட்டு இலக்கியங்களை படித்து கொண்டிருந்தவர் தான் சாக்ரட்டிஸ். தூக்கு மேடையே முத்தமிடும் நேரத்திலும் படித்து கொண்டிருந்தவர் தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் நேரத்திலும் படித்து கொண்டிருந்தவர் தான் பகத்சிங். படுக்கும் அறை கூட படிக்கும் அறைக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக அறுவை சிகிச்சை மறுநாள் மாற்றி வைத்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. படித்தால் மட்டுமே பாராள முடியும் என்று கூறியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எவ்வளவு பெரிய பணக்காரரின் குழந்தையாக பிறந்தாலும் கல்வியை பெற்றோரிடமிருந்து பணத்தை போல சொத்தாக பெற முடியாது. எனவே கல்வியை ஒவ்வொருவரும் கற்றுதான் பெற முடியும். வளர்ந்தே பிறப்பது வாரின் சிறுமை, பிறந்து வளர்ந்தே பிறப்பின் பெருமை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வளர்ந்தே பிறப்பது வாரின் சிறுமை, பிறந்து வளர்ந்தே பிறப்பின் பெருமை. வெள்ளத்தால் போகாது, வெண்தனில் வேகாது, கொள்ளத்தான் போகாது, கொடுத்தாலும் குறையாது, கள்ளருக்கும் எட்டாது, காவலுக்கும் அமையாது. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பெற்றோர்களே, அதுவே கல்வி. தமிழ் புலவர் ஔவையார் கூறியது போல், மன்னனும் மாசற கற்றோனும் என்ற பாடலில் மன்னன் தன்னுடைய நாட்டுக்குள்ளே மட்டும் மதிக்கப்படுவான், ஆனால் கல்வி கற்றவனோ சொல்லும் இடமெல்லாம் சிறப்பிக்கப்படுவான். வாளின் குர்மையும் நூலின் குர்மையும் உலகத்தை ஆள்கிறது. காலப்போக்கில் வாளின் குர்மை மங்கிவிடும், ஆனால் நூலின் குர்மை என்றும் மங்காது. இந்துக்கள் கோவிலுக்கு செல்வார்கள், கிறிஸ்தவர்கள் தேவாலயத்துக்கு செல்வார்கள், முஸ்லிம்கள் மசூதிக்கு செல்வார்கள். ஆனால் எந்த ஜாதிய மத பாகுபாடும் இன்று எல்லோரும் ஒன்று கூடும் இடம் உங்களுக்கு தெரியுமா? அதுவே பள்ளிக்கூடம். இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை போயிடும் கற்கை நன்றே. இந்த பாடலை பாடினவர் யார் என்று தெரியுமா? வேற யாரும் இல்லை, மன்னர் அதிவீர ராமபாண்டியர். ஒரு மன்னரை பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் என்று கூறுகிறார். நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நேரத்தை மட்டும் வீணாக்காதே. கல்வி கற்போர் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறார்கள், கல்வி கற்காதவரை நேரம் தின்று கொண்டிருக்கிறது. எனவே நேரத்தை வீணாக்காதீர்கள் நண்பர்களே. கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிற கிரேக்க கவிஞர் பிளாட்டோ. எனவே பெற்றோர்களே, 1000 பரிசுகளை பிள்ளைக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பரிசாக கல்வியை கொடுங்கள். இதைதான் சீவக செந்தாமணி எனும் தமிழ் காப்பியம் கூறுகிறது. அரும்பொருள் 1000 கொடுத்தாலும் பிள்ளைக்கு பெரும்பொருள் கல்வியே. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அரும்பொருள் 1000 கொடுத்தாலும் பிள்ளைக்கு பெரும்பொருள் கல்வியே எனும் பொன்மொழியை மேற்கோள் காட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசுவார் இல்லையா? ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்ததில்லை, கேட்கல. ஓகே, அதாவது சொல்லுவாங்கள்ல திருக்குறளில், குழலினிது யாழினிது என்பர்த்தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர். ரொம்ப அழகாக இந்த தம்பி பேசுனாங்க. இது மாதிரி நிறைய குழந்தைங்க பேசுனாங்க. இங்கே இருக்கிற நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு குறை தான் இருக்குது நம்ம குழந்தைங்களது. என்னது? நம்ம தாய்மொழி தமிழில் பேசுறது. அதுதான் இந்த பள்ளியோட சிறப்பு. நம்ம குழந்தைங்களை ஆங்கில மொழியோடு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவங்க தமிழ் மொழி பேசக்கூடிய திறனும் மற்றும் படிக்க எழுதக்கூடிய திறனோடு தான் வெளியில் போவாங்க.
ஸோ இந்த தம்பிக்கு ஒரு கைத்தட்டல் சொல்லலாமா? நன்றி.